இந்த வீடியோல நான் என்னோட ஹேர் எப்படி ஹெல்த்தியாவும் சில்கியாவும் மெயின்டைன் பண்றேன் அதை பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு வாரம் ஃபுல்லா சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே இது மாதிரி ஒரு வீக் ஃபுல்லா என்னோட ஹேரை நான் கேர் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்றேங்கிறத உங்ககிட்ட தெளிவா 1 by 1 வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதே மாதிரி வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வீடியோ மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது உங்களோட சரக்கு நீங்க பண்ற ஒரு ஹெல்ப் பண்ணி விட்டுருங்க. 10 ரூபா சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீக்கோட ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம். சண்டே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்லேயே தான் வந்து போகும். என்னோட டே வந்து ரெஸ்ட்லேயே தான் வந்து போகும். நல்லா தூங்குவேன். அப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து பெட்லேயே தான் வந்து இருப்பேன்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து என்னோட ஹேர் ரொம்பவே மெஸ்ஸியாகவும் ஆயிலியாகவும் ரொம்பவே டெஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். ஸோ மண்டே எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன பிரதர் க்ளீனிங்னா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் வச்சு நம்மளோட ஹேரை ப்ராப்பராக வாஷ் பண்ணுறது தான். ஷாம்புவில் நிறையா ஷாம்பு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம கேர்ஃபுல்லாக நல்ல ஷாம்புவை சூஸ் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது. அது என்ன ப்ரோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்? சல்பேட், பேரபன் இது மாதிரி ஹெவியரான கெமிக்கல்ஸ் இல்லாத மாதிரி சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ஸுமே வந்து ப்ரீமியமாகவும் நல்ல இன்க்ரீடியன்ஸாகவும் இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். ஈவன் எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். ஷூட் பண்ணும்போது ஹேரை செட் பண்ணிட்டு தான் நான் பண்ணி ஆகணும். ஸோ ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் பிரேக்கேஜஸும் அதே மாதிரி ஹேர் ஃபால் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் ஷாம்பு சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஹேர் ஃபால் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த சீசனில் வந்து ஹேர் ஃபாலுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் நடக்கும். இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஷாம்பு வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஜென்டல் பீஸ்ட்ங்கிற ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ப்ரொமோஷனுக்காக வந்த ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலுமே வந்து எனக்கு பர்சனலாக இந்த ஷாம்பு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ வரைக்குமே நான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஷாம்பு நான் ஒரு 2 பாட்டில் 2வது பாட்டில் இப்போ நான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். இந்த ஷாம்புல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப ப்ரீமியமான இன்க்ரீடியன்ஸ்ல வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன? ஹைட்ரலைஸ்டு வீட் ப்ரோட்டீன் இருக்கு, அதே மாதிரி ஹைட்ரலைஸ்டு கேரட்டின் இருக்கு, பயோட்டின் இருக்கு, அதுக்கப்புறம் நியாசினமைட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியாசினமைட் எல்லாம் பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வீட் ப்ரோட்டீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாக க்ரோ பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கேரட்டின் வந்து ஹேரை ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா டெட் சி மினரல்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபெனுக்ரிக் எக்ஸ்ட்ராக்ட், வெந்தயத்தோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீமியம் இன்க்ரீடியன்ஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இது யூஸ் பண்ணும்போதே வந்து அந்த ப்ரீமியம்னஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த ஷாம்போட பாட்டம் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா QR கோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஸ்கேன் பண்ணாலே அவங்க வெப்சைட்குள்ள போயிட்டு இந்த ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெளிவாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஷாம்புவை நீங்க 2லேருந்து 3 வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து உங்களோட ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத்ல வந்து அண்ட் ஹேர் டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆனதை வந்து விசிபிளாக நீங்க வந்து நோட் பண்ணலாம். ஒரு 50% வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 3 to 4 வாஷ்லேயே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட ஷாம்பு ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து கண்டிஷனர் வச்சு என்னோட ஹேரை வந்து க்ளீன் பண்ணுவேன். கண்டிஷனர் எதுக்காக யூஸ் பண்ணணும்? நம்ம ஹேர் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும், ரஃபாக இருந்தால் வந்து பிடிக்காது. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து நம்மளோட ஹேர் வந்து கொஞ்சம் வந்து ரஃபாக மாறும். பிகாஸ் இது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்புங்கிறதுனால தேவையில்லாத ஆயில்ஸ் எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணி டஸ்ட் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன். கண்டிஷனரை கொஞ்சமாக எடுத்தால் போதும். இந்த வீடியோ போதே நான் நிறைய ஒரு ப்ளஸ்லேயே வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ நீங்கள் லைட்டாக எடுத்தால் போதும். எடுத்துட்டு அப்படியே உங்களோட ஸ்கேல்பில் மோஸ்ட்லி படாமல் அப்படியே ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஹேரை வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத் அண்ட் சில்கியாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து மண்டே என்னோட ஹேருக்கு நான் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதை தவிர வந்து ஹேரில் அப்படியே செட் பண்ணிவிட்டு என்னோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலிங் டேன்னு வந்து சொல்லலாம். ஸோ டியூஸ்டே வந்து நான் வந்து என்னோட பாடிக்கு மட்டும் தான் குளிப்பேன், தலைக்கு குளிக்க மாட்டேன். தலைக்கு ரெகுலராக குளிக்கக்கூடாது. அது உங்களுக்கே நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கே வந்து கண்டிப்பாக அதில் நாலேஜ் இருக்கும்னு நம்புறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா டியூஸ்டே ஈவினிங், அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை மட்டும் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மசாஜ் பண்ணுவேன். ஸோ மசாஜ் பண்ணுறது எதுக்காக? பிளட் சர்க்குலேஷன் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ டியூஸ்டே ஈவினிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆயிலிங் ப்ராசஸ் தான் பண்ணுவேன். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே ஆயில் அப்ளை பண்ணால் வந்து ஆக்னே எல்லாமே வரும், இல்லைனா அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த நாள் இப்போ குளிக்கிறோம்ல அந்த டேக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நல்லா ஆயிலை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணுங்க. ஸோ இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம், ஆயில் அப்ளை பண்ணுன்னு சொன்ன உடனே அப்படியே நிறைய எடுத்து ஃபேஸில் வடிகிற மாதிரி அப்படியே வந்து
ரொம்ப ரொம்ப ஆயிலியாலாம் பண்ணாமல் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். நமக்கு அப்படியே மசாஜ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணாலே போதும். அடுத்தது வந்து வெட்னஸ்டேலையும் நம்ம மண்டே பண்ண ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். பட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் நாள் கண்டிஷனர் யூஸ் பண்ணோம், செகண்ட் நாள் வந்து ஆயிலை வச்சு நம்ம ஹேரை வந்து அப்படியே நைசரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இதனால் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணணும்னு தேவை வந்து இருக்காது. ஆல்ரெடி நம்ம ஹேர் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஷாம்பு வச்சு மட்டுமே நான் வந்து என்னோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேஸ்டே பற்றி பார்ப்போம். தேஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் மாஸ்க் ஒன்று அப்ளை பண்ணுவேன். ஸோ வீட்லேயே வந்து ஹோம்மேட் ஹேர் மாஸ்க்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் வேணும். நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்கள் வீட்லேயே ஆலோவேரா இருந்துச்சுன்னா அதை நல்லா கழுவி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ, இது கேர்ள்ஸும் ஃபாலோ பண்ணால் பாய்ஸும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. மூணாவது எக் ஒயிட். ஸோ எக்கோட எல்லோ கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் எக் எல்லோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும். ஸோ அதனால் எக் ஒயிட் மட்டும் எடுத்தீங்கனாலே போதும். அதுக்கு அடுத்தது ஒரு விட்டமின் இ கேப்சூல். ஸோ இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சா போதும். ஸோ 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் ஷாம்பு கண்டிஷனராக யூஸ் பண்ணாமல் நார்மலான வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து எல்லா வாரமே பண்ணணுமா, நீங்கள் எல்லா வாரமே பண்ணுவீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஹேர் மாஸ்க் வந்து மந்த்லி 2 இல்லைனா 3 டைம் தான் நான் வந்து பண்ணுவேன். 2 டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மந்த்லி 2 டைம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எல்லா வாரமே இதை பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர் ஸ்மூத் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த மாஸ்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ண முடியாதுன்னா மஸ்ட்டு வந்து இந்த மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், அண்ட் ஹேர் பிரேக்கேஜஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகுன்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை மந்த்லி 2 டைம் பண்ணால் மட்டும் போதும். நான் வந்து 2 டைம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அடுத்தது ஃப்ரைடேவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலிங் ப்ராசஸ் தான். பட் இந்த டைமில் நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து டியூஸ்டே வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன ஆயில் வேணால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரைடேவுமே இந்த ப்ராசஸ். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அகைன் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ப்ராசஸ். சண்டே வந்து என்னோட ஹேருக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நல்லா வந்து ரெஸ்ட் எடுப்பேன், அவ்வளோதான். ஸோ அண்ட் இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால டெய்லியுமே வந்து குளிங்க. தலைக்கு குளிச்சாலுமே வந்து டெய்லியுமே ஷாம்பு யூஸ் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவை ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணாலே போதுமான ஒன்று. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக தேவை கிடையாது. உங்கள் பாடிக்கு குளிங்க. அதே மாதிரி தலைக்கு குளிச்சாலுமே வந்து டெய்லியுமே ஷாம்பு யூஸ் பண்ணி வந்து நீங்கள் குளிக்க வேணாம். அவ்வளோதான். இதுதான் என்னோட வீக்லி ஹேர் கேர் ரொட்டீன். இந்த ப்ராசஸ் தான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமாக, சொல்லப்போனால் லாஸ்ட் 1 இயராக வந்து இந்த ப்ராசஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஹேரில் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக உங்களோட ஹேருமே வந்து இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாக வந்து இருக்கும். நம்ம என்னது இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாலுமே ஃபுட் ஹேபிட்ஸும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஆயிலியாக ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதனாலேயுமே ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட டயட்டில் வந்து டெய்லியுமே வந்து எக்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 2 எக்காவது நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இதை தவிர நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. வெஜிடபிள்ஸில் இருக்குது, சிக்கன், ஸோ மட்டன், இது மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்து உங்களோட டெய்லி ஃபுட்ஸில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் நம்மளோட ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சேனல் பாருங்க, என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணனா சரண் லைஃப் ஸ்டைல், இதன் ஐடி பேர். 70,000 பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக வந்து 1 லேக் அடிக்கணும். இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரண் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல் நிறைய வீடியோ பண்ணுது. இன்னொரு இன்ஸ்டாவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.